மக்களுக்கென்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை. மாசைத்துங் சீன புரட்சியாளன் சொன்னது. அன்றைக்கு என் மக்களுக்கென்று படை இல்லை, ஆனால் இன்றைக்கென்று என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கிறது. என்ன படை? நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் திரட்சி, தமிழ் சமூகத்தின் அரசியல் புரட்சி படை. தொட முடியாது. 8 வழிச்சாலை போடணும்னு என்னை சிறையில எல்லாம் போட்டாங்க. எங்க நீ போட்டு பாப்போம்னே, ஒண்ணு இல்ல. கடலுக்குள்ள பேனா சொல்லு நட்டு பாப்போம்னே, ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன் சிரிப்பான். அந்த சீமா அப்படிதாங்க போயிட்டுருப்பான், அவன் தான் போயிட்டுருப்பான்னு அப்படிதான் நினைச்சான். இப்ப பேரை சொல்றதுக்கே பயம் இருக்குது. அது வேற சொல்ல, அதை நான் பேரை சொல்லவே நான் விரும்பவில்லை. சொல்லித்தான் பாரு, சொல்லித்தான் பாரு. நீ பெரிய அப்பா டக்கர் தானே, ஒரு தடவை சொல்லித்தான் பாரு பேரை சொல்லித்தான் சொல்ல. இப்ப சொல்ல மாட்டான், இன்னொரு 2-3 வருஷத்துல சொல்லுவேன். சரி, எப்படி இருக்கு பாருங்க. வாய்ப்பில்லை ராஜா. நானும் என் தங்கை தம்பிகளும் இருக்கிறவரை வாய்ப்பில்லை. பகலவன் படத்துல ஒரு இருக்கும், நீ போலீஸ்காரனா புரட்சிக்காரனான்னு கேட்பா. இது ஓ வேலை இல்லையும்பா, இது ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. இதே பிரச்சனை தான், ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. அங்க வெள்ளைக்கார அதிகாரியோட மாவட்ட ஆட்சியரோட தர்க்கம், ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. ஒன்னும் செய்ய முடியாது. நீ என்னென்னவோதான் ஆட்டம் காட்டி பாக்குற, இனி அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிற. காலில் ஒட்ட கழிவு மாதிரி கழுவிட்டு ஓடிட்டு இருப்பேன். ஒன்றும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், என்னை நீ சமாளிக்க முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. பெரியாரை பேசி விட்டு எப்படி நடமாடுவாய்? நல்லா தான் போயிட்டு இருக்கேன், அல்லாதான் போயிட்டு இருக்கேன். ஓ பெரியார் 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 அப்படி ஓரமா உட்காந்து கத்திருப்பா. பாப்பா அப்படி பாப்பா பாப்பா, எனக்கு எண்ணற்ற பெரியார் இருக்காங்கப்பா, எண்ணற்ற பெரியார் இருக்காங்க. வச்சிருக்கேன் 8ஆம் தேதி யார் பெரியார்னு ஒரு கச்சேரி வைக்கிறேன். வா நீ வாப்பா வாப்பா. ஏங்க அவர் பயப்பட மாட்டாரு. பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது. வெள்ளக்கார அங்க ஒரு பெர்லாங்க அங்க இருந்து குறி வச்சு சுட்டு போடுவான். 3 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து பீரங்கில கொண்டு ஓட்டுருவான். செத்து போயிருவேன். எனக்கிட்ட வாளும் வேலும் தான் இருக்கு. போட்டாங்கடா சண்டை என் பாட்டேன். அப்படிதான் வந்தான் வெள்ளக்காரன். நெற்கட்டும் ஜவலாம் ஏதோ பூலி தேவனாம ஒரு கை பாப்பம்னு வந்தான். டே மண்ணால கட்டிய கோட்டையை பீரங்கி குண்டுகள் தகர்க்க முடியலடா. அது மண்ணுடா, என் பாட்டனின் மன உறுதியிடாது. மன்னர் கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறிவிட்டான். உடன் பிறந்தார்களே வெளியேறிவிட்டார். ஒரு பாட்டன் வெள்ளையத்தேவன் இறந்து விட்டான் போரிலே. இன்னும் ஒரு பாட்டன் மன்னர் கட்டபொம்மனின் தளபதி சுந்தரலிங்கனார் நிற்கிறார். அவரிடத்திலே மன்னர் கட்டபொம்மன், சுந்தரலிங்கம் வா சென்று விடலாம். மன்னர் இருப்பது மாறுவேடத்தில். ஏற்கனவே ஊமத்துறை பாட்டர்கள் மருதுவாண்டியர் இடத்திலே அங்கே அடைக்கலம் புகுந்திருக்கிறார். இவர் போகும்போது பாட்டன் சுந்தரலிங்கத்தை அழைக்கிறார், வா போய்விடலாம் என்று. நீங்கள் போங்கள் மன்னரே, நான் நிற்கிறேன். என்னை தாண்டித்தான் வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும் என்று ஒரு மகன் 8 நாட்கள் நின்று சண்டையிட்டு 8 நாட்கள் ஒற்றை வீரன் அப்படி நிக்கிறா. ஒவ்வொரு தமிழ் மகனும் என்னை தாண்டிதான்டா என் மண்ணை, என் மலையை, என் காட்டை, என் நாட்டை நீ தொடணும் என்று நிக்கணும். அது வெளியிலிருந்து வந்த கொள்ளைக்காரன் தான் பரவாயில்ல, இவன் கூட இருக்கிற கொள்ளைக்காரன் அடிக்கிறாங்கிறதான் பிரச்சனை இருக்கு. எப்படி இந்த மானையின உணர்வு எங்கடா அந்த மரபணு சோரம் போயிருச்சா? நீ சோறு திங்காம பீசா பர்க்கர் தின்னதுனால வந்த பிரச்சனை இது. ஏசி கேஎஃப்சி அதுல வந்த பிரச்சனை நேரம் ஆயிருச்சுங்கிறான். எங்களுக்கு நேரம் ஆயிருச்சு சீக்கிரம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு. எங்களுக்கு எத்தனை நாளைக்குடா அழுது கொண்டிருக்கிறது. வாராது வந்த மாமணி போல் வந்த சுதந்திரத்தை தோற்போமாங்கிறான் எங்க பாட்டன் பாரதி. நம்ம பாட்டன் பாரதி சீமான் அவர் அப்பாங்கிறார்,
பாரதியை பாட்டன்கிறார். என்ன பெரியார் தந்தையாயி ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு அப்பாவாகும்போது பாரதி எங்களுக்கு பாட்டனாவும் பூவேசா எங்களுக்கு தாத்தனாவும் இருக்கக்கூடாதாடா? போடா போடா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.